Friends, welcome to our class. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து articles part 2 continuity video book back page number 41ல பாப்போம். So we use the நம்ம எப்பலாம் the யூஸ் பண்ணனும் அப்படி கொடுத்திருக்காங்க. It is clear to listener or reader which person, animal, place or thing we are referring to. அதாவது ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட கன்வே பண்றாங்க, ஒரு மெசேஜை கன்வே பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அந்த மாதிரி மென்ஷன் பண்றதுக்கு நம்ம the யூஸ் பண்ணனும். அதே மாதிரி person, animal, place, things இந்த மாதிரி ரெஃபர் பண்ணோம்னா நம்ம the யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், the judge found him not guilty. guilty அப்படின்னா நம்ம பண்ண தப்பை வந்து நம்ம மனசில் வந்து அப்படி அதை பற்றி ஃபீல் பண்ணுறது. ஆனால் இந்த சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க பண்ண தப்பை வந்து அவங்க எதையுமே ரியலைஸ் பண்ணல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜட்ஜ் அப்படிங்கிறதுல வந்து அது ஒரு பர்சன், ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். ஓகேவா? ஸோ இந்த ஜட்ஜ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது, ஜட்ஜன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், we use the when there is only such thing. அதாவது ஒரே ஒரு யூனிவர்சல் திங், ஒரு திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நம்ம தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யூனிவர்சல் ட்ரூத் இதை வந்து நம்மளால் மாற்றவே முடியாது. த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன். ஃபார் எக்ஸாம்பிள், த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு திங், இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ எர்த் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பிளானட்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து த யூஸ் பண்ணணும். ஸோ எர்த்துங்கிறது ஒரு பிளானட், ஸோ எர்த்துக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, we usually use the before ordinal numbers. அதாவது 1 2 3 4 நம்ம நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணுறோம்ல, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து த யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லிவ் ஆன் த 3rd floor. நான் எத்தனாவது ஃப்ளோரில் லிவ் பண்ணுறேன்? 3rd floorல. ஸோ ஹியர் இட் இஸ் மென்ஷனிங் த நம்பர் as 3rd. ஸோ we are using the. Next example, we use the before some proper nouns such as. What is meant by proper nouns? A noun will be mentioned the particular thing or place or person specifically. அதாவது ப்ராப்பர் நவுன் அப்படின்னா ஓஷன் அப்படிங்கிறது ஒரு காமன் நவுன், காமனாக சொல்கிறது. அதில் பர்டிகுலராக நம்ம வந்து இந்தியன் ஓஷன், அரேபியன் சி அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான் ப்ராப்பர் நவுன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எப்படி பிளானட்ஸ்க்கு வந்து த போட்டோமோ அதே மாதிரி ஓஷன்ஸ், சீஸ் இந்த மாதிரி இதுக்கு நம்ம த யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், த இந்தியன் ஓஷன், த அரேபியன் சி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். we use the before names of most building, landmark, monuments and natural wonders. அதாவது இயற்கை சார்ந்த ஒரு அற்புதம், அதுதான் நேச்சுரல் வண்டர்ஸ். அதுலேயும் மோனுமெண்ட்ஸ், ஏதாவது பில்டிங், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கிரிப்சர்ஸ், லேண்ட்மார்க்னா இப்போ நீங்கள் எந்த பிளேஸ்க்கு ரீச் பண்ணணுமோ அந்த பிளேஸில் இருந்துட்டு நம்ம வந்து கேட்போம் லேண்ட்மார்க் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியதான் லேண்ட்மார்க். அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம த யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், த பார்க் ஹோட்டல், த தாஜ்மஹால். த தாஜ்மஹால் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பாப்புலர் மோஸ்ட் பில்டிங். we all know that Taj Mahal is the most favorite and famous building. So we are using the Taj Mahal அப்படிங்கிறது வந்து ஒரு பில்டிங்ஸ்லேயே ரொம்ப அற்புதமானது, எல்லாத்துக்கும் தெரியக்கூடியது. அடுத்து பார்க் ஹோட்டல். ஸோ நம்ம பிளேஸ் மென்ஷன் பண்ணுறனால நம்ம த யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, we use the before names of places containing of. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளேஸ், ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டேஷ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. ஸோ அதில் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா கொடுத்துருக்காங்க. சைனா அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸ் வர்றனால நம்ம த அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். த ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. நெக்ஸ்ட், த நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் எண்டிங் இன் ப்ளூரல்ஸ். ப்ளூரல்ஸில் எண்ட் ஆகுது. ஸோ ப்ளூரல்ஸ் அப்படின்னா என்னது? ப்ளூரல்ஸ்னா இப்போ வந்து சிங்குலர் அப்படின்னா ஒன் திங்கை மட்டும் தான் மென்ஷன் பண்ணும். ப்ளூரல்ஸ்னா சோ மெனி திங்ஸ். ஸோ இதில் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, அது மாதிரி நெதர்லாண்ட்ஸ். ஸோ ஹியர் ஃபார் மென்ஷனிங் த ஐலாண்ட் ஆர் ஓஷன் ஃபார் சீஸ் we need to use the. So we are using the Andaman and Nicobar Islands and the Netherlands. ஸோ த அப்படிங்கிறது வந்து எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி பார்த்துக்குருவோம். Person, place, things, animals. Particularly for these four we need to use the. And next thing, for ocean, countries, states, particular person,
newspapers, oceans, musical instrument, seas, specific place. For these universal truth things, for these all we need to use the. Next, some proper nouns are not preceded by an article. அதாவது சில ஒரு ப்ராப்பர் நவுன்ஸ் வந்து ஆர்டிக்கலால் இதாகாது, அதாவது ஆர்டிக்கல் வந்து அதுக்கு ஒரு கரெக்டான ஆர்டிக்கல் வந்து அதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ அண்ட் த அப்படிங்கிறதான ஆர்டிக்கல். இப்போ பாருங்கள், த நேம்ஸ் ஆஃப் கான்டினென்ட்ஸ், த நேம்ஸ் ஆஃப் கான்டினென்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃப்ரிக்கா, ஏஷியா. ஓகேவா? ஸோ இந்த ஆஃப்ரிக்கா, ஏஷியா அப்படிங்கிறது ஒரு கான்டினென்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 4 இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண மாட்டோம், ஆர்டிக்கல், அதுக்கு தனியான ஆர்டிக்கல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, த நேம்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ், பெல்ஜியம், இந்தியா, இந்த 2த்துக்கும். அடுத்து த நேம்ஸ் ஆஃப் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ், டோக்கியோ, சென்னை. ஓகேவா? நெக்ஸ்ட் த நேம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ், ரிச்சி ஸ்ட்ரீட். இந்த மாதிரி இந்த 4 ஸ்பெசிஃபிக் திங்ஸ்க்கும் நம்ம வந்து எந்த ஆர்டிக்கலாலையும் இது பண்ண முடியாது, நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், some nouns can be counted and they are called as countable nouns. Some cannot be counted and they are called as uncountable nouns. நம்ம எந்த நவுன்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமோ அதை கவுண்டபிள் நவுன்ஸ்னு சொல்கிறோம். எந்த நவுன்ஸ் எல்லாம் நம்ம கவுண்ட் பண்ண முடியாதோ அதை அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரீஸ். ட்ரீஸ் வந்து எத்தனை ட்ரீஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியும். ஓகேவா? எதை நம்ம கவுண்ட் பண்ணோம்? ஃபார் எக்ஸாம்பிள், அன்கவுண்டபிள் நவுன்னா மில்க். எத்தனை மில்க் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியுமா? எத்தனை கிளாஸ் ஆஃப் மில்க் இருக்கு தான் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ கவுண்டபிள் நவுனுக்கும் அன்கவுண்டபிள் நவுனுக்கும் அந்த இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ வி யூஸ் அ ஆர் அண்ட் ஒன்லி பிஃபோர் கவுண்டபிள் நவுன்ஸ். கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம வந்து அ இல்லாட்டி ஆன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எ லீஃப் ஃபெல் ஆஃப் த ட்ரீ. அதாவது ஒரு மரத்துலேருந்து ஒரு இலை வந்து உதிர்ந்து கீழே விழுந்துட்டு, அப்போது இந்த லீஃப் அப்படிங்கிறத வந்து கவுண்டபிள் நவுன். ஏன்னா அந்த எத்தனை லீவ்ஸ் விழுந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ண முடியும்.